இப்போ வந்து அமேசான் தரப்புலேருந்து அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ஃப்ளிப்கார்ட் வந்து சும்மாலாம் இல்லை, ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து அக்டோபர் 17 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அக்டோபர் 16 ஒன் டே பிஃபோரே வந்து ஃப்ளிப்கார்ட் அவங்க சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து பிரைம் யூஸராக இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இப்போ சிம்பிளாக நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, நம்ம ஆஃபரில் வந்து இந்த வாட்டி வாங்கியே ஆகணும், ஒரு ப்ராடக்டாச்சும் நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு தாட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே தாட் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்லாம் அப்படி ஜென்யூனாக இருந்தது. இப்போ வந்து சில நடுவில் வந்து சில தவறுகள் ஏற்படுறதுனால நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வித்தியாசமாக வரலாம், டேமேஜ் ஆகி வரலாம். ஸோ நம்ம தான் வந்து பார்த்து நல்ல ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் நம்ம அத்தியாவசியமாக இருக்கா, கண்டிப்பாக தேவையான்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அதுக்கான ஒரு 10 ப்ரோ டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். நம்ம வந்து இந்த ஆஃபரில் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் ஒரு நல்ல ஆஃபரில் உண்மையிலே வந்து ஆஃபரில் தான் வாங்குகிறோமா அதுக்கான கன்ஃபர்மேஷனும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்குறத இக்னோர் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 10 ப்ரோ டிப்ஸ் தான் வந்து பேச போகிறோம், வீடியோவில் கிளியராக பேச போகிறோம். இது வந்து முழுக்க ஒரு ரியலாக நடந்தது தான். அது ரியலாக வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க சொன்ன ஒரு ஃபீட்பேக்கை வந்து நான் டிப்ஸாக சொல்கிறேன். ஒரு 10 டிப்ஸ் இருக்குது, ப்ரோ டிப்ஸ் இருக்குது. இந்த சேலில் ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ, என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கணும். அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து முன்னாடியே வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் வாங்க போகிறேன், சேலில் எனக்கு மொபைல் தேவைப்படுது, ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது, லேப்டாப் தேவைப்படுது, இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணி இதான் வாங்க போகிறேன்னு சொல்லி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் அதிகமாக வாங்காதீங்க. இதை வந்து அந்த வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போனால் 80% இருக்குது, 90% இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. முன்னாடியே வந்து இதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இரண்டாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஸ்மார்ட் ஃபோனோ, லேப்டாப்போ, ஸ்மார்ட் டிவியோ, ஏசியோ, வாஷிங் மிஷினோ, ஹெட்செட்டோ என்னமோ வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது அதுக்கு ரிலேட்டடான வீடியோ நிறைய பேர் டெக் யூடியூபர்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெஸ்டிங் பண்ணி நிறைய ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ஜென்யூன் ரிவ்யூவரும் இருப்பாங்க, பெரிய டெக் ஜெயின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஆஃபர் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளைண்டாக போய் வாங்க முடியாது. ஓகே, நம்மளும் வேஸ்ட் பண்ண முடியாது காசை. அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளும் வந்து நல்ல ப்ராடக்ட்டை, குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நம்மளே வாங்க முடியும். மூணாவது விஷயமா, இந்த சேலில் வந்து நிறைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க்கு, HDFC பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த 4 பேங்க்குமே வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. டெபிட் கார்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்ககிட்ட இருக்கும். இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக வந்து 10% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா 1500 ரூபாய் வந்து ரெடியூஸ் ஆகும். 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபாய் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு பெரிய அமௌண்ட் தான் அது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆஃபர்னா அதே ஆஃபரில் வருது, இன்னும் நம்ம ஆஃபர் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்க முடியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு இதெல்லாம் வந்து சேஃப்டியாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் சேலில். நாலாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை மற்ற வெப்சைட் என்ன இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த தீபாவளி டைம், அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வரும்போது 80% ஆஃபர் இருக்குது, 90% ஆஃபர் இருக்குது, 60% ஆஃபர் இருக்குது, ஹெட்ஃபோன்லாம் வந்து 80% மேலே இருக்குன்னு சொல்லிட்டு பிளைண்டாக நிறைய வந்து போட்டு விட்டுருப்பாங்க. நம்மளுக்கே வந்து அப்பா இவ்வளோ ஆஃபர் இருக்கா, கண்டிப்பாக இதாண்டா டைமு, வாங்கே ஆகணும்டா, இது மட்டும் தான் டைம்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி மட்டும் பிளைண்டாக ஏமாறாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாத பொருள்லாம் வாங்க வச்சுருவாங்க. ஸோ என்ன தேவையோ, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாரி தான், என்ன தேவையோ அது மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஐந்தாவது பாயிண்டாக, உண்மையிலே இந்த ஆஃபரில் நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்க பொருள் தான் வாங்குறோமா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்க போகிறீங்களோ, லேப்டாப்போ, ஸ்மார்ட் ஃபோனோ, ஸ்மார்ட் டிவியோ என்ன வாங்க போகிறீங்களோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ப்ரைஸ் வந்து உண்மையிலே வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதா, டவுன் ஆகுதா, உண்மையிலே வந்து இது ஆஃபரில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம், நார்மலாகவே வாங்கிக்கலாமே. அதனால நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்டை வந்து முன்னாடியே வந்து ப்ரைஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உண்மையிலே வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. 1000 ரூபாய்க்கு ஃபோன் தரேன், 2000 ரூபாய்க்கு ஃபோன் தரேன், 80% ஆஃபர் இருக்குது, 90% ஆஃபர் இருக்குது, 10,000 ரூபாய் இருந்தால் OnePlus Nord தரேன், நிறைய வந்து அடித்து விடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம அட்வான்ஸ் பண்ண சொல்லுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க இந்த டைமில் மட்டும்தான். பிகாஸ் இந்த டைமில் பெரிய நிறுவனமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இவங்க இன்னும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டாக வந்து ஆர்டர் பண்ணி விட்டுருவோம். அப்படி வந்து ஏமாறாதீங்க. நியூ வெப்சைட் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அவேர்னஸ் வீடியோ போட்டாங்க, யூடியூப்ல கூட ஆட் பண்ணுறாங்க. கிரிப்டான்,
நிறைய மொபைல் இருக்குது. 5000 மொபைலு, 8GB RAM, 256GB ரோம் வந்து 6000 ரூபாயா, நிறைய வந்து இருக்குது. அந்தமாரி வந்து பிளைண்டாக ஏமாறாதீங்க. ஓகே, இந்த ஃபேக் வெப்சைட்டோ இல்லைனா வந்து பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறது முக்கியமான பாயிண்ட் இது. நிறைய பேர் என் ஃப்ரெண்டு ஏமாந்துருக்காங்க. இந்த சேல் அப்போ நிறைய பேர் வந்து ட்ராவலிங்கில் தான் இருப்பீங்க. அப்போ வந்து பப்ளிக் வைஃபைன்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ரயில்வே வைஃபையோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட பேங்க் டீட்டெயிலோ இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவோம்ல எப்படியும், அப்போ வந்து நம்ம பேங்க் டீட்டெயிலாம் வந்து திருடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருடப்பட்டிருக்கு. அதை வந்து ரொம்ப லென்த்தாக சொல்ல விரும்பல. அதனால் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க. ஓகே, 7வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வாங்க போகிறோம். அதில் வந்து அமேசான் வந்து சேல் பண்ண போகிறதில்ல, ஒரு மீடியேட்டர் தான் அவங்க. இங்கே வந்து செல்லர் வந்து செல் பண்ணுவாங்க, நம்ம பை பண்ணிப்போம், அவ்வளோதான். மீடியேட்டர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான கமிஷன்லாம் வச்சு ஓஹோன்னு வந்து நம்பர் 1 ஆகிட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து அமேசான் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம வந்து செல்லர் வந்து உண்மையிலே அவங்க ஜென்யூனான செல்லரா, அவங்க ரேட்டிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட செல்லர்னு சொல்லிட்டு, நல்லா பண்ணுறாங்களா எல்லாமே தெரிஞ்சிடும். உண்மையிலே வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் இருக்கிறதுலாம் வந்து செல்லர்ன்றது ரொம்ப அந்தளவுக்கு ஜென்யூனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆஃபர் பண்ணுவாங்க, நிறைய ப்ரைஸ்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஜென்யூனாக இருக்க மாட்டாங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் டேமேஜான பொருள் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படி இருக்கிற பெஸ்ட் செல்லர் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்க முடியும். ஓகே, நம்ம ஒன்றும் டெய்லி வாங்க போகிறது இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் வாங்க போகிறோம். 8வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப். ஸோ உண்மையிலே வந்து இப்போ அமேசானில் வந்து ப்ரைம் இருக்கிறது வந்து 129 ரூபா கட்டணும் பர் மந்த்துக்கு. இப்போ வந்து பண்ணும்போது நம்ம இதுக்காக வந்து வாங்கும்போது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒன்று 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஆஃபர் சேலை. அதாவது 16ஆம் தேதி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று வந்து ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ண முடியும். அப்புறம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ பார்க்க முடியும். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, சீக்கிரமாக எனக்கு டெலிவரி ஆகணும், கொஞ்சம் வந்து முன்னாடியே ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைம் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, இந்த அமேசான் ப்ரைம் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஏகப்பட்ட பேர் லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இதான் டைமு. இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இப்போ தான் சேல் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், இதான் டைம், வாங்கியே ஆகணும், கடை வாங்கியாச்சும் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையிலே வந்து நம்ம தேவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதான் டைம்லாம் கிடையாது, நிறைய ஆஃபர் வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யாருமே வந்து ரொம்ப லாஸ்லாம் விற்க மாட்டாங்க, அவங்களுக்கு லாஸ் வருதுன்னு தெரிஞ்சு விற்க மாட்டாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதான் டைம்னு இல்லை, ரொம்ப தேவைப்பட்ட அத்தியாவசியமான பொருளை வந்து வாங்கிக்கோங்க. அதிகமாக வந்து தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி அப்புறம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருள் வந்து நம்மளை வாங்க முடியாமல் அந்த நிலைமை வந்துட போது பார்த்து இருந்துக்கோங்க. 10வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உண்மையிலே ஃப்ளிப்கார்ட் அமேசான் முன்ன மாதிரி இல்லை, நிறைய மிஸ்மேட்ச் ஆகி பொருள் வருது, டேமேஜ் ஆகி பொருள் வருது. ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகி ஃபோன் வருது, கல்லுலாம் வருதான் சொல்கிறாங்க. ஸோ நியூஸ்லேயே போடுறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சைட்லேருந்து என்ன மிஸ்மேட்ச் ஆகி பொருள் வந்தாலும் சரி, நம்ம சைட்லேருந்து இதான் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் காமிக்கணும்னா வீடியோ எடுங்க. ஓகே, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ப்ராடக்டை வரும்போது அந்த பில்லோட சேர்த்து அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து தெளிவாக தெரியுற மாரி ஆடியோவோட வந்து பேசலாம் தேவையில்ல, ஜஸ்ட் அதை க்ளோஸ்அப் பண்ணி அழகாக வீடியோ எடுங்க. எந்த ஒரு கட்டும் இல்லாமல் அப்படியே வீடியோ எடுங்க. ஓகே, அப்படி எடுக்கும்போது ஸோ ப்ராடக்ட் இருந்தால் சரி, ஓகே குட். ஓகே, அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும், ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இருந்தால் இதான்ப்பா இருந்தது, எனக்கு தாப்பா வேறு பொருள் தாப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கலாம், கட்ஸாக வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து இப்போ கண்டிப்பாக இந்த சேலில் தான் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க செல்லர் ஒழுங்காக அனுப்பினாலும் சரி, நடுவில் சில பல பசங்களாக இருப்பாங்க, அவங்க பிரித்து எடுத்துகிட்டு அதே அமேசானில் இருக்கிற ஸ்டில் மாதிரியே வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சுலாம் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏமாறுறதுக்கு ஈஸியாக நிறைய பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ ஷூட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஆஃபரில் வாங்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களும் வந்து ஆஃபர்ஸில் நல்லா இந்தமாரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஓகே, ஜஸ்ட் ஏதாச்சும் வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.